அப்புறம் எந்த டைரக்டரோ இல்லைன்னா எந்த ஹீரோவோ தன்னால் தான் படம் ஓடுது, தன்னால் தான் இந்த படத்துக்கு வெற்றின்னு சொன்னாங்கன்னா தலையில் போடணும். ஏன்னா அந்தளவுக்கு இந்த படத்தை ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் அந்தளவு கான்ட்ரிபியூஷன் அந்தளவுக்கு இருக்குது. இந்த ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்னால தான் எங்களுக்கு திருப்தி அடைகிற அளவுக்கு இந்த படம் வந்திருக்கு. டு ஸ்டார்ட் வித் ஹாரிஸ் ஜெயராஜ் பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி இந்த 2 குழந்தைங்க பிறக்கிற மாதிரி ஒரு சீன், ரீ ரெக்கார்டிங்கில் உட்காந்துட்டு இருந்தேன் லாஸ்ட் வீக். அப்போது 2 குழந்தைங்க பிறக்கிற மாதிரி ஒரு சீன். சரி பார்த்தேன், ஒரு ஃபீமேல் கோரஸ் போயிட்டு இருந்தது, வயலின்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி அடுத்த 2 நாளுக்கு அப்புறம் மறுபடியும் போனால் அதே சீன்லேயே பண்ணிவிட்டு ஒரு மேல் கோரஸ் போட்டிருந்தார். என்னென்னா அது சவுண்டை கேட்குறப்ப ஜீசஸே பிறக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அந்த அளவுக்கு அந்த எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு சின்ன விஷயத்த கூட, ஏன்னா இதுதான் இவங்களை பற்றி தான் ஃபுல் படம் அப்படின்றப்போ, ஸோ அதுக்கு அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு நல்லபடியாக ரீ ரெக்கார்டிங் பண்ணிகிட்ருக்காரு. சுபா, ஒரு சுபா நான் 3 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஒரு விஷயத்தை 3 விதமாக பார்க்குற ஒரு ஆள் அப்படின்றதுனால, ஒரு கதை டிஸ்கஸ் பண்ணும்போதும் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணும்போதும் ஒருத்தர் பிடிச்சது ஒருத்தர் பிடிக்காது அது மாதிரிலாம் பண்ணி கடைசியில் கூட்டி கழித்து வரப்போ ஒரு நல்ல சீனாக நல்ல ஒரு விஷயமாக வர்றதுக்கான ஒரு விஷயம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காமெடி இருக்குது, நல்ல த்ரில்லிங்கான விஷயம் இருக்குது, ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது. ஸ்பீட்ரெயினோட ஆக்ஷன் சீக்வன்ஸ், ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எம்ஜிஎம்மில் அந்த ஜாயிண்ட் வீல் அந்த மாதிரி விஷயத்தில் ஒரு ஆல்மோஸ்ட் கன்ஜாயிண்ட் இவங்க 2 பேரும் ஒட்டி இருப்பாங்க, ஒட்டி நடக்கிறதே கஷ்டம். பட் அதை வச்சுட்டு அவங்க ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆல்மோஸ்ட் 25 days ஷூட் பண்ணியிருக்கோம். இதை தவிர டான்ஸ் கோரியோகிராஃபர்ஸ் ஒரு 5 பேர், ஒரு 4 பேர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த படத்தில் இருக்க இந்த சூர்யா மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு இந்த சூர்யா வச்சுட்டு அடுத்த சூர்யாவை எடுக்கணும்னா அது ஒரு கேமராமேன் லைட்டிங்கில் மேட்ச் பண்ணணும். சவுந்தரராஜன் அந்த விஷயத்தை தவிர ஒரு நார்வேயில் ஒரு சாங் பண்ணியிருக்கோம். எக்ஸலண்ட் ஒரு விஷுவல்ஸ், அதான் நானே பார்த்து ஒரு ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்தளவுக்கு அருமையாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஒரு நிறைய செட் ஒர்க்ஸ் இருக்குது படத்தில். ராஜீவன், அவருக்கு ராஜீவன்கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன, ஒரு கலர் சென்ஸ். அதே சமயம் ரொம்ப ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்தை சிம்பிளிஃபை, நம்ம இது எப்படி பண்ணலாம் அது எப்படி பண்ணலாம்னா டக்குன்னு ஒரு படம் போட்டு சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்குற ஒருத்தர். இங்கே ஒரு சென்னையில் ஒரு பெரிய குகை ஒரு பட்டம் இருக்குது. நம்ம ஊரில் இருக்க அந்த ஏவிஎம் ஸ்டுடியோலாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு அந்த பெனிமில்ஸில் இருக்க ஒரு ஹோல் ஏரியாவை எடுத்துகிட்டு ஒரு குகை ஒரு செட்டு ஒன்று போட்டு கொடுத்தாரு. ரொம்ப ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. அதை தவிர ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் ஒரு பெரிய பேலஸ் செட் ஒன்று, ரஷ்யன் பேலஸ் மாதிரி ஒரு செட், அதுவும் நல்லா பண்ணியிருந்தார். அப்புறம் இந்த படத்தில் இருக்க பாடல்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டலி அந்த சுச்சுவேஷன்ஸ் ஹாரிஸ் கிட்ட பேசுகிறப்போ டோட்டலி 5 டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸ் சாங் சுச்சுவேஷன்ஸ் வந்தது. ஒரு பாடலுக்கு ஒன்று சம்மந்தம் இல்லாத அளவுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சாங்ஸாக கொடுத்து ஆல்ரெடி பெரிய ஹிட்டாக போயிட்டுருக்கு. அந்த சாங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 லிரிக் ரைட்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த யூஸ்வலாக ஒரு பாடல்னா ஓகே ஹீரோ ஹீரோயின் எங்கேயாவது ஆடணும் அப்படின்றதுக்காக மட்டும் இல்லாமல் அந்த பாடல் வரிகளே பார்த்தீங்கன்னா கதையை தள்ளிட்டு போவோம் அடுத்த சீனுக்கு. அதாவது அது ஒரு 1/2 hour சொல்லணும்னா அங்கே லிரிக் ரைட்டர்ஸ்னால, இப்போ நாமுத்துக்குமாரோட முதல் பாடல் ரெட்டை கதிரேனா, அவர் ஒரு பிறந்த குழந்தையிலேருந்து டக்குன்னு எடுத்துமே 22 வயசு எடுத்துமே விட்டார் அந்த பாடலில். அந்த வரிகளில் ஒரு எல்லா விஷயத்தையும் அவங்க எப்படி குளிப்பாங்க, எப்படி டாய்லெட் யூஸ் பண்ணுவாங்கலேருந்து எப்படி ஒரு பொண்ணை பார்ப்பாங்க, எப்படி ஒரு சாப்பாடு விஷயத்தில் அவங்க எப்படின்ற அளவுக்கு எல்லாமே கலந்த ஒரு பாடலாக வந்திருக்கும். அதே விஜய் பார்த்தீங்கன்னா தியே சாங், ஒரு பொண்ணை எப்படி பார்க்குறாங்க 2 பேரும், 2 சூர்யாவும் 2 கேரக்டர்ஸும் ஒரு பொண்ணை எப்படி வர்ணிக்கிறாங்கன்றத வித்தியாசப்படுத்தி காமிச்சிருந்தார். விவேகா பார்த்தீங்கன்னா ஒரு இந்த 2 பேரில் ஒரு பொண்ணு ஒருத்தருக்கு அந்த பொண்ணு போயிடுச்சுன்னா இன்னொருத்தோட ஒரு காதல் தோல்வியும் இருக்கும் அந்த பாடல்லையே. அதே பாடலில் பார்த்தீங்கன்னா ஒரு லவ்வும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸை பிரித்து ஒரு லிரிக்ஸ் பண்ணியிருந்தார். ஒரே பாடல்லையே ஒருதலை காதலும் இருக்கும், இதுவும் இருக்கும் அந்த மாதிரி. அப்புறம் தாமரை பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட் வரிகள் அந்த படத்தில். அந்த பாடலில் எனக்கு ரொம்ப சிறுவஞ்சம்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு 3 நிமிஷம் பண்ண வேண்டிய சீனை அந்த சிறுவஞ்சன்ற ஒரு வார்த்தையே சொல்லிடுச்சு. அப்புறம் மதன் கார்கி போன வருஷம் கோல ஒரு சூப்பர் பம்பர் ஹிட் கொடுத்த ஒரு வரிகளை ஒரு நல்ல பாடலுக்கு, ஹாரிஸோட பாடலுக்கு பண்ணவர். இங்கே கால்முளைத்தை இப்போ பண்ணியிருக்காரு. அவருக்காக அந்த ஒரு ரஷ்யாவில் நடக்கிற மாதிரி சாங் அதுக்கும் நிறைய விஷயங்கள்
தேடி பிடிச்சி ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார். இவரை பற்றி சொல்லணும், ஸ்ரீனிவாஸ் சிஜி. இந்த படத்தில் மற்ற டெக்னீஷியன் டெய்லி ஷூட்டிங் வர மாதிரி இவரு ஒரு லேப்டாப் பேக் எடுத்துகிட்டு ஒரு சும்மா எப்போ வரவங்க மாதிரி இல்லாமல் டெய்லி ஷூட்டிங் வந்துட்டு இந்த படத்தில் இருக்க ஒரு பல ஒரு படம் பார்க்குறப்போ எது எந்த சூர்யா ஃபேக்கு எது உண்மைன்ற தெரியாத அளவுக்கு பல விஷயங்கள் அவரோட அந்த படத்தை அவரே பேசுவார். அதை பற்றி பல விஷயங்கள் ஒரு உலகளவில் முதல் முறை பண்ணுற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. பானு, மேக்கப் ஆர்டிஸ்ட் பானு, இந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப் அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸில் 3D அனிமேஷனில் க்ரியேட் பண்ணாமல் இந்த 2 பேரோட இடுப்பில் ஜாயிண்ட் ஒன்று இருக்கும். அதுக்காக நாங்கள் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனை கன்சல்ட் பண்ணி அவர் மூலமாக டிஸ்கஸ் பண்ணி அது ரொம்ப ரியலாக இருக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். அதுக்காக யூஎஸ்லேருந்து நிறையா இந்த சிலிக்கான் அந்த மாதிரி சில கெமிக்கல்ஸ்லாம் வாங்கி அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ரொம்ப தத்ரூபமாக பண்ணி கொடுத்தாங்க பானு. அது ஆக்சுவலாக 2-3 தடவை கிழிஞ்சிடுச்சு. ஏன்னா இவங்க பண்ண ஆக்ஷனில் டான்ஸ் சீக்வன்ஸை கிழிஞ்சிடுச்சு. அதெல்லாம் ரிப்பீட் பண்ணி அதுக்கு மட்டுமே ஒரு 20-25 lakhs செலவாயிருக்கு. அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு படம் எல்லாருக்கும் திருப்தி அடைகிற அளவுக்கு வந்திருக்குன்னா எனக்கு கிடைச்ச பலம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், ரொம்ப ரொம்ப ஈடுபாடோடு ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ். ரொம்ப சந்தோஷப்படுற ஒரு திருப்தி படுற அளவுக்கு ரொம்ப நல்லபடியாக வந்திருக்கு படம். மற்றது நீங்கள் தான் சொல்லணும். நன்றி.